திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மூன்றினில் அஞ்சாகி 360 மூன்றினில் ஆறாய் முதற் பன்னீர் மூலமாய் மூன்றின் இலக்கம் முடிவாகி முந்தியே மூன்றிலும் ஆடினான் மோகாந்த கூத்தே. திருச்சிற்றம்பலம். மூன்றினில் அஞ்சாகி 360 என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். கதிரவன், திங்கள், அக்னி என்ற 3 மண்டலங்களிலும் சிவன் ஆடுவான். திரு ஐந்தெழுத்தின் வடிவாக சிவன் ஆடுவான். 360 கலைகளாக சிவன் ஆடுகிறான். 3 மண்டலங்களிலும் உள்ள 6 ஆதாரங்களாக சிவன் ஆடுகின்றான். நுண்மை, பருமை என்ற பேதங்களால் அமையும் 12 ஆதாரங்களிலும் சிவன் ஆடுவான். அகரம், மூகரம், மகரம் என்ற 3 எழுத்துக்கள் ஒன்றாகி அமைந்த பிரணவத்தில் பிரான் விருப்பத்தை உண்டாக்கும் தன் கூத்தினை நிகழ்த்துகின்றான். எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். மூன்றினில் அஞ்சாகி என்று கூறுகிறார். 3 என்பது இங்கே முக்குணங்களை, அதாவது சத்துவம், ராஜசம், தாமசம் என்று இருக்கிறது, அதை குறிக்கிறது. அதிலிருந்து தோன்றிய 5 பூதங்களை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இருக்கிறது, அது அஞ்சாகி என்று சொல்லப்படுகிறது. 360 என்றால் என்ன? ஒரு ஆண்டின் 360 நாட்களை குறிக்கிறது. காலச்சக்கரம் இறைவனின் ஆணைப்படி சுழல்வதை இது சுட்டி காட்டுகிறது. 3 ஆறாய் என்றால் முக்குணங்கள் ஒவ்வொன்றும் 2 2ஆக பிரிந்து 6 காலங்களாக, அதாவது 6 பருவங்களாக மாறுவதை குறிக்கிறது. முதல் பன்னீர் மூலமாய் ஓராண்டின் 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு காலம் இயங்குகிறது அல்லவா, அதைத்தான் குறிக்கிறது. 3 இலக்கம் முடிவாகி என்றால் படைப்பு, காத்தல், அழித்தல் என்று இருக்கிறது. ஆகிய முத்தொழில்களின் முடிவில் எல்லாம் இறைவனிடமே ஒடுங்கி விடுகிறது என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். சுருக்கமாக சொன்னால் காலம், பஞ்சபூதங்கள், குணங்கள் ஆகிய அனைத்தும் கருவியாக கொண்டு இறைவன் இந்த உலகத்தில் மோகாந்த கூத்து, பேரின்ப நடனம் ஆடுகிறான். சரி, மோகாந்த கூத்து என்றால் என்ன? ஆன்மாக்கள் மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனை பேரொழியில் கலப்பதை குறிக்கும் ஒரு தத்துவ குறியீடு தான். இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய ஞானக்கதையை இப்பொழுது பார்க்கலாம். படைப்பின் தொடக்கத்தில் உலகம் இருளில் மூழ்கி இருந்தது என்று அவரும் அறிந்ததுதான். ஆன்மாக்கள் அனைத்தும் அறிவற்ற நிலையில், அதாவது சுழுத்தி அந்த நிலையில் இருந்தன. அப்போது இறைவன் என்ன செய்தான்? ஆன்மாக்களுக்கு உடலையும் உலகத்தையும் கொடுத்து அவை கர்ம வினைகளை அனுபவித்து தேர வேண்டும் என்று எண்ணினான். இதற்காக அவன் ஆடிய முதல் ஆட்டம் என்ன? படைப்பு நடனம். அவன் ஆடும்போது அவனது சிலம்பிலிருந்து எழுந்த ஓசை ஓம் எனும் பிரணவமானது. அவனது அசைவுகளிலிருந்து நிலம், நீர் போன்ற 5 பூதங்கள் பிரிந்தன. அவன் கால்களை அசைக்க அசைக்க காலம் பிறந்தது. நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் என்று இருக்கிறதே, அந்த காலங்கள் எல்லாம் பிறந்தன. சரி, ஏன் இந்த மோகாந்த கூத்தை ஆட வேண்டும்? மோகம் என்றால் என்ன? மயக்கம். அந்தம் என்றால் என்ன? முடிவு. உயிர்கள் யாவும் இந்த உலக இன்பங்களில் மயங்கி கிடக்கின்றன. இறைவன் தனது நடனத்தின் மூலம் இந்த மயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆன்மாவுக்கு பேரின்பத்தை அளிக்கிறான். சிதம்பரத்தில் கனக சபையில் இறைவன் ஆடும் ஆனந்த நடனம் எப்படி அண்டசராசங்களை இயக்குகிறதோ, அதே போல ஒவ்வொரு மனிதனின் இதய தாமரையிலும், தஹராகாசம் என்று கூறுகிறோமே, அந்த இதய தாமரையிலும் இறைவன் இந்த நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். நம்முள்ளே இருக்கும் 3 குணங்களையும் 5 பூதங்களையும் கடந்து அவன் திருநடனத்தை காணும்போது, ஆஹா, இந்த பிறவி பிணி நீங்கும் என்பதே இந்த பாடலின் சாராம்சம். 3 என்று கூறுகிறார், முக்குணங்களை குறிக்கிறது. 5 என்பது பஞ்சபூதங்களை குறிக்கிறது. 360 என்பது ஓராண்டின் நாட்கள், அதாவது காலத்தை குறிக்கிறது. 12 என்பது 12 மாதங்கள், 12 ராசிகளை குறிக்கிறது. மோகாந்த கூத்து என்பது அறியாமையை நீக்கி முக்தி அளிக்கும் நடனத்தை குறிக்கிறது. 3 அஞ்சாகி 360 3 ஆறாய் முதல் பன்னீர் மூலமாய் 3 இலக்கம் முடிவாகி முந்தியே 3 ஆடினான் மோகாந்த கூத்தே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.